அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு என்னுடைய வேதாந்தர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றி சொல்லிட்டு வாருங்கள். இப்பொழுது என்னுடைய இந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இந்த புத்தாண்டில் எல்லாரும் சீரும் சிறப்பும் தையல் கலையில் இருக்க அத்தனை உள்ளங்களும் பெரிய லெவலுக்கு வரணும், பெரிய சூப்பர் ஸ்டாராக மாற வேண்டும், நீங்கள் எல்லா வளம் பெற்று எல்லா ஐஸ்வர்யம் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லிட்டு இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியத்தை சொல்லப் போகிறேன். எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஜென்ஸ் பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள் செல்ல போகிறோம். இப்போ உயரம் 39.25, உயரம் 39.25, இடுப்பு 39, சீட்டு 44, அடிங்கால் 29.25, பாட்டம் 18, முட்டி 23, தொடலூசி 28, ஆஃப் சீட்டு பார்த்தீங்கன்னா 22, ஃப்ளீட் 2, கிராஸ் பாக்கெட்டு, கட் பாக்கெட் பிளாப்பு, 1.25 பெல்ட்டு, டிக்கெட் பாக்கெட்டு. இப்போ இந்த முறையில் ஒரு பேண்ட் வெட்ட போகிறோம். எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இப்போ கஸ்டமர் 2 பேண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பேண்ட்டை அது மேலே போட்டு வெட்ட போகிறேன். வெட்டும் பயிற்சி எல்லாரும் 39 இன்ச்சு இடுப்பு ஜென்ஸ் பேண்ட்டு 2 ஃப்ளீட் உள்ள மாடல் இப்போ வெட்ட போகிறேன், கிராஸ் பாயிண்ட் வச்சு. இப்போ பேண்ட்டை கடைசி வரைக்கும் இந்த பொறுமையாக இப்போ பேண்ட் வரைய போகிறோம். பேண்ட் வரைவதை எல்லாரும் பொறுமையாக பாருங்கள். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல ரைட்டாக கோடு போட்டுங்க. கரெக்டாக இப்படி எல்லாமே கோடு போட்டுங்க. கோடு போட்டு கரெக்டாக உயரம் 39.25, 9.25, கரெக்டாக 39.25, மேலே 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு எடுக்கணும், 1.5 இன்ச்சு பெல்ட்டு, அதனால் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க, 1/2 இன்ச்சு தைக்க போகிறோம். இப்போ அடிங்கால் எவ்வளோ? அடிங்கால் 29.25, 29.25க்கு 29 வச்சுட்டேன், 29 வைக்கப்பட்டது. இப்போ இதில் பாதி 29 பாதி 14, அதுலேருந்து 3 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. 3 இன்ச்சு மேலே முட்டிக்காக 3 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நேராக சீட்டுக்கு நேராக ஒரு கோடு போடுறேன். இப்போ முட்டிக்கு நேராக ஒரு கோடு போடுறேன். பாட்டத்துக்கு நேராக ஒரு கோடு போடுறேன். பாட்டத்துக்கு நேராக ஒரு கோடு போடப்பட்டது. பாட்டம் கீழே மடிக்கிறதுக்காக 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. எல்லாம் மார்க் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாட்டம் கோடு எல்லாமே முட்டி கோடு எல்லாமே வரையப்பட்டது. பாட்டத்துக்கு கோடும் வரைஞ்சிட்டேன். வரையப்பட்டது. இப்போ இது சீட்டு, இதுதான் சீட்டோட கோடு, இது முட்டியோட கோடு, இது பாட்டத்தோட கோடு, இது சீட்டோட கோடு, இது இடுப்போட கோடு. இப்போ இதுக்கு வரைய போகிறோம். இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. நான் கரப்பக்கம் தான் வைப்பேன். கரப்பக்கம் வச்சா கால் கரெக்டாக இருக்கிறதுக்காக கரப்பக்கம் வைக்கிறேன். இங்கேருந்து 2 இன்ச்சு, இது 44 இன்ச்சு சீட்டுனால 2 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்படியே பாதி சீட்டை 44 4 பிரிச்சுக்கோங்க. 4 பிரிச்சா 11, 11 ஒரு 12, 13 இன்ச்சு கரெக்டாக சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது என்ன சீட் இருக்கோ சீட்டை பிரிச்சுட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிட்டு லைட்டாக 4 இன்ச்சு மட்டும் தள்ளி வைங்க. 4 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு கரெக்டாக அப்படி போயிடும். 7.25, இங்கே 7.25, இங்கேயும் 7.25, கரெக்டாக சென்ட்ரு கண்டுபிடிச்சிருங்க. சென்ட்ரு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு தான் பேண்ட்டே வெட்டணும். கரெக்டாக 7.25 வச்சுட்டோம். இப்போ நேராக சென்ட்ருக்கு நேராக சென்ட்ரு கோடு போட்டுருவோம். பேண்ட்டுக்கு சென்ட்ரு கோடு போட்டு வெட்டினா அழகாக இருக்கும். அதனால் சென்ட்ரு கோட்டு போட்டு வெட்டுங்கள். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இப்போ பாட்டம் பார்த்தீங்கன்னா 18, 9.25, 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்துக்குங்க. 1/2 இன்ச்சு சேர்த்தா 9.25, இந்த பக்கம் பாதி 9.25, இந்த பக்கம் 9.25, 4.25, 4.25, இந்த பக்கம் 9 வந்துருச்சு. ஓகே. இப்போ இடுப்பு முட்டி 22, 11.25, இதோட 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 11.25, 11.25ல 5.25 ஒரு புள்ளி, 5.25 ஒரு புள்ளி இந்த பக்கம் வச்சுருங்க. வச்சுட்டேன். இப்போ இதுக்கு கோடு போட்டுருவோம். அதுக்கப்புறம் எல்லாமே மேலே சீட்டு கோடு போடுறது அப்புறம் போடலாம். இப்போ இங்கே நேர்கோடு இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணேன். இப்போ இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணணும். இப்போ ஏற்கனவே நம்ம இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணோம். இப்போ இந்த ஸ்கேலை யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல அழகாக அப்படி வருங்க, அழகாக அப்படி போட்டேன், போடப்பட்டது. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல அழகாக வைக்கப்பட்டது. இந்த இடத்துல அழகாக இதுக்கு சீட்டுக்கும் இந்த இடத்துல பொந்தல் பெட்டிக்கும் இடுப்புக்கும் ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாமே வைக்கப்பட்டது. இப்போ இடுப்பு இடுப்பு பார்த்தீங்கன்னா 39, 39னா 9.25 ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு ஃப்ளீட்டுக்காக சேர்த்துங்க. 2 இன்ச்சு ஃப்ளீட்டுக்கு சேர்த்தோம்னாக்கா 11,
12.25 இன்ச்சு இடுப்பு வைக்கணும். 12.25 இன்ச்சு வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். 12.25 இன்ச்சு வைங்க, தப்பே கிடையாது. 12.25 இன்ச்சு வச்சுக்கினா கரெக்டாக போய் உட்காந்துக்கும். இப்போ 12.25 வச்சுட்டேன். 12.25 வச்சுட்டு இந்த ஸ்கேல் எடுத்துங்க. இந்த பெண்டு ஸ்கேல் அப்படி வச்சுட்டு இப்படியே போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். கரெக்டாக அந்த பாருங்கள் இடுப்பு எந்த மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக போய் உட்காரும். இந்த பெண்டு ஸ்கேல் அப்படி போட்டு, ஏன்னா ஃப்ளீட் வரனால இந்த பெண்டு தான் போடணும். இந்த பெண்டை போட்டிங்கன்னா கச்சுன்னு போய் உட்காரும். எல்லாம் வச்சுட்டோம். இப்போ ஒருவேளை சில பேர் சொல்கிறாங்க சார் சீட்டில் 3ல் ஒரு பாகம் பிரிக்கிறா இருந்தாலும் பிரிக்கலாம். இப்போ 44 இன்ச்சு சீட்டு 3 பிரிச்சோம்னாக்கா 11 3 பிரிக்கணும்னு வச்சுங்க. 13 12 42. இப்போ 3 பிரிச்சோன்னா 13.25 வரணும். 13.25 இன்ச்சு வருதான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13.25 பக்காவாக இருக்குது. 3 பிரித்தா 13.25 வரும். 13.25 சீட்டில் 3ஆவும் பிரித்து வைக்கலாம். நான் சொல்கிற மெத்தட்லேயும் வைக்கலாம், 2 மெத்தட்லேயும் வைக்கலாம். இப்போ எல்லாம் வச்சுட்டோம். இப்போ இவருக்கு வயிறு இருக்கிறதுனால ஸ்கேல் இப்படி இருக்குது. இந்த பெண்டு அப்படி ஒரு பெண்டு போட்டுங்க. வயிறு இருக்குது, இவருக்கு வயிறு இருக்கிறதுனால இடுப்பு வந்து 39 வயிறு இருக்கும். வயிறு இருக்கிறனால இந்த பெண்டு போட்டுக்கிட்டேன். இந்த பெண்டு போட்டுக்குங்க. அப்புறம் இங்கே ஒரு பெண்டு அழகாக இப்படி ஒரு பெண்டு போட்டுங்க. இப்படி ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து முன்னாடி பேண்ட் இறங்கியிருந்தா பேண்ட் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். முன்னாடி இறக்கி வெட்டி பின்னாடி ஏற்றிடுங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம வெட்டிட்டோம். வெட்டினது எல்லோரும் கவனிச்சிட்டிங்க. இப்போ 2 ஃப்ளீட் வரைகிறது சைடு பாயிண்டில். இப்போ நான் வெட்டிட்டு 2 ஃப்ளீட்டு எல்லாம் வரைஞ்சி காட்டுவேன். இது பாருங்க கரெக்டாக அந்த இடத்துல பெண்டு பண்ணி தான் வெட்டணும். ஏன்னா வயிறு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டுறோம். நேராக வெட்டிடக்கூடாது. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நேராக வெட்டினா, வயிறு இருந்தால் பெண்டு பண்ணி தான் வெட்டணும். பெண்டு வெட்டினா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்படியே முன்னாடி போய் அழகாக முழுகுனாப்புல உட்காரு. ஏன்னா வயிறு பெருசாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த வயிறுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம். இது கமர்ஷியல் மாஸ்டர் டிசைனர் கட்டிங். இது நான் கடையில் இப்படி தான் வெட்டுறேன். கடையில் வெட்டினால வாடிக்கையாளர் எப்போவுமே என்னிட்ட போனதே கிடையாது. இது மாதிரி வெட்டினா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். இது மாதிரி வெட்டி பாருங்கள். உங்களுடைய பேண்ட் வந்து நான் அற்புதமாக இருக்கும். இது மாதிரி வெட்டி நீங்கள் தச்சு பாருங்கள். ஏன்னா பின்னாடி சீட்டில் வெட்டும்போது கிராஸ் பண்ணி வெட்டுவேன். அது வந்து பின்னாடி வந்து அழகாக போய் உட்காந்துக்கும். வெட்டிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுக்க போறேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு பெண்டு. இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துட்டீங்கன்னா பார்க்க அள்ளி தெரிக்கும். ஃப்ளீட் வரைய போறேன். ஃப்ளீட் வரையறதை பாருங்க. இப்போ வந்து ஜிப்பு வைக்கிறது பார்த்தீங்கன்னா, ஜிப்பு வைக்கிறது கரெக்டாக இங்கேருந்து 2 இன்ச்சில் மார்க் பண்ணுங்க. ஜிப்பு வைக்கிறது 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. சீட்டு வந்து 3 இன்ச்சில் இருக்கும். 3 இன்ச்சு இப்போ இங்கே இருக்கும். கரெக்டாக 3 இன்ச்சில் சீட் இருக்கும். இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு சைடு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 44 6 இன்ச்சு 6.25 வைக்கணும். 6.25 இன்ச்சு கூட வச்சுக்கணும். ஏன்னா பெரிய பாடினால கொஞ்சம் கூட வச்சுக்கணும். சைடு பாயிண்ட் நான் வரைஞ்சிட்டேன். பாக்கெட் வரையப்பட்டது. ஃப்ளீட் வரைய போகிறேன். ஃப்ளீட் வரையிறது எல்லாரும் கவனிங்க. ஃப்ளீட் வந்து இங்கேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி கரெக்டாக ஒரு ஃப்ளீட்டு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அப்புறம் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க. 1.5 இன்ச்சு வச்சுட்டு அப்புறம் 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. எல்லாம் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ பிடிச்சது போக நம்மளுக்கு வந்து இப்போ எவ்வளோ பாடி சீட்டு இடுப்புனா 39 இன்ச்சு 40 இன்ச்சு இடுப்பு. 40 இன்ச்சு இடுப்பு வச்சா நம்ம வந்து ஃப்ரெண்டு வந்து 10.5 வைக்கணும். 10.5 இருந்தால் தான் ஓகே. 10 ஃப்ரெண்டு வந்து நான் எப்போவுமே கூட வைப்பேன், கம்மியாக வைக்க மாட்டேன். 2 ஃப்ளீட்டு பிடிச்சது போக 10.5 இன்ச்சு தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு 11 இன்ச்சு கரெக்டாக இருக்கணும். பாருங்கள் 11 இன்ச்சு பக்காவாக இருக்குது பாருங்கள். 11 இன்ச்சு ஏன்னா தச்ச உடனே கரெக்டாக வந்து 10.5 வந்துடும். 10.5 வர்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பேக் போடாதே எல்லோரும் கவனிங்க. அப்படியே துணியை வந்து திருப்பி போட்டுங்க. திருப்பி போட்டுக்கிட்டு இப்போ 2 பேண்ட் வெட்டிகிட்டு இருக்கேன். 2 பேண்ட் ஒரு கஸ்டமருக்கு 2 பேண்ட்டு.
இப்போ பெரிய பேண்ட்டுனால நாங்கள் அடிங்காலில் வந்து ஜாயிண்ட் வச்சு தான் வெட்டுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க கால் வந்து தூக்கி போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் வந்து அடிங்காலில் நான் வந்து பேப்பர் வச்சு தான் வெட்டுவேன். பேப்பர் வச்சு ஜாயிண்ட் வச்சு வெட்டுவேன். ஜாயிண்ட் வச்சா வந்து பேண்ட் வந்து அவங்களுக்கு எந்த வகையான சிரமங்கள் இருக்காது. ஏன்னா கள்ளி வச்சு வெட்டுற மாதிரியே இருக்கும். ஒரு கள்ளி வச்சு அன்றாயிரம் எப்படி இருக்குமோ அந்த முறையில் தான் நான் வெட்டுவேன். அது மாதிரி வச்சோம்னாக்கா அவங்க கால் தூக்கி வெளியே கொள்றதுக்கு சௌரியமாக இருக்கும். இது எல்லாரும் நான் சொல்லக்கூடிய இது வந்து பெரிய பாடி வந்து இப்படி வெட்டி பாருங்க, எந்த வகையான தப்பு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஸ்டாப்லர் பண்ணிடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து இந்த இடுப்பு இந்த இடத்துல வந்து வச்சுருவேன். பேப்பர் வச்சு தான் நான் வெட்டுவேன். பேப்பர் வச்சு வெட்டினா வந்து சிறப்பாக இருக்கும். அவன் கள்ளி போடுறதுக்கு அவங்க கள்ளி வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி போடுவாங்க. ஜாயின் பண்ணி போடுறதுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்டாப்லர் பண்ணிடுவேன். கேட்பட்டது. இப்போ அந்த கள்ளி போட்டதுனால டீஸ் கட்டியே மாற்றி போடுறேன். இந்த டீஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மாற்றி போடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து கரெக்டாக ஒட்டிடுங்க. இந்த இடத்துல ஒட்டி அழகாக அப்படி ஜாயின் பண்ணுங்க. இப்போ இங்கே எவ்வளோ வைக்கலாம், அரைஞ்சு மட்டும் வைங்க. அரைஞ்சு 1 இன்ச்சு வைக்க தேவையில்லை, நான் அரைஞ்சு தான் வைப்பேன். அரைஞ்சு வச்சுட்டு நேராக ஒரு கோடு போட்டுருவோம். நேராக கோடு, அரைஞ்சுக்கு ஒரு கோடு, அரைஞ்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து தொடலூசு எவ்வளோ, தொடலூசு இதுக்கு எவ்வளோ, தொடலூசு வந்து பார்த்தீங்கன்னா 28 இன்ச்சு தொடலூசு. இப்போ இடுப்பு இங்கே வந்து முதல்ல இடுப்பு வச்சுருவோம். இங்கே 2 இன்ச்சு இங்கே என்ன வச்சிங்களோ அதே 1/4 இன்ச்சு மட்டும் 2.25 இங்கே வச்சுக்கோங்க. 2.25 வச்சுட்டு 39 இன்ச்சு இடுப்பு, 9.25 ப்ளஸ் 1.5 வந்து எதுக்குன்னா ஃப்ளீட்டுக்காக பேக்கில் வந்து டாட் போடுவோம். டாட் போடுறதுக்காக இப்போ இந்த ஸ்கேலை வந்து கரெக்டாக இந்த பெண்டு ஸ்கேலை எப்படி யூஸ் பண்ணோமோ இந்த பெண்டு ஸ்கேலை இங்கே யூஸ் பண்ணணும். இப்படி தான் போடணும். இப்படி போட்டோம். இப்போ தொடலூசு வைக்க போகிறேன். தொடலூசு வச்ச பிறகு அப்புறம் சீட் லூஸ் வைக்க போகிறேன். இப்போ முன்னாடி எவ்வளோ இருக்குது, முன்னாடி 13.25 இருக்குது. 13.25 தச்சவொடனே நம்மளுக்கு என்ன நடக்குன்னா 13.25 தான் கிடைக்கும். 13.25 நம்ம பிடிக்க வேண்டியது. பிடிச்சிட்டு கரெக்டாக தையல் வேணும். கரெக்டாக இங்கிட்ட அரைஞ்சி தையல் வேணும் பிடிச்சிங்க. தையல் வேணும் பிடிச்சிட்டு 28 இன்ச்சு வேணும். 28 இன்ச்சு வேணுக்கு கரெக்டாக இங்கே வச்சுட்டேன். இப்போ வந்து 13.25 பின்னாடி இருக்குது. பின்னாடி எவ்வளோ வச்சுருக்கோம், 15 வச்சுருக்கோம். 15 வந்து 16 இன்ச்சு வச்சுருக்கோம். 16ல் 13 அரைஞ்சு போச்சுன்னா 15 கிடைக்கும். 13 ஒரு 15 28 கரெக்டாக கிடச்சிருச்சு, பக்காவாக கிடச்சிருச்சு. அப்படிதான் எவ்வளோ தையலுக்கு தேவையோ அந்த தையலை மட்டும் வச்சுட்டு நீங்கள் வெட்டுங்க. கரெக்டாக போய் உட்காந்துக்கும். இந்த இடத்துல பெண்டு இருக்கணும். இந்த இடத்துல அழகாக அந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுக்கணும். அப்போ தான் வளைஞ்சு போய் உட்காரும். அழகாக வந்து பெண்டு கொடுத்துட்டேன். பெண்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல அழகாக ஒரு கோடு போட்டேன். எல்லாருமே பாருங்கள், இது முக்கியமான சீனு. இந்த இடத்துல பெண்டு நல்லா இருக்கணும். பெண்டு இருந்தால் தான் பேண்ட் போய் நல்லா உட்காரும். வச்சுட்டோம். இப்போ சீட்டோட அளவு வைக்க போகிறோம். சீட்டோட அளவு இது இங்கே பாருங்க. எல்லோரும் வெளியே தான் மார்க் பண்ணுங்க, நான் உள்ளே மார்க் பண்ணுற பாருங்க. உள்ளே மார்க் பண்ணுவேன், இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ சீட்டோட அளவை கண்டுபிடிக்க போகிறேன். சீட்டு வந்து 44, 22 இன்ச்சு ஆஃப் சீட்டு கேட்டிருக்காங்க. இந்த 11 அப்படியே பிடிச்சிக்கணும். 11 பிடிச்சிட்டு 22 வருதா, கரெக்டாக 22 வருது, பக்கா வச்சுட்டோம். நான் பின்பக்கம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன், முன்பக்கம் போக மாட்டேன். எவ்வளோ தூரம் வெளியே வரணுமோ இவ்வளோ தூரம் வெளியே வந்தாலும் பார்க்கறதுக்கு பேண்ட் வந்து அள்ளி திரிக்கும். இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சுங்க. எவ்வளோ தூரம் பின்பக்கம் வந்துருங்க. பின்பக்கம் வந்தால் பேண்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பேண்ட் போடுறதுக்கு அருமையாக இருக்கும். நான் பின்பக்கம் உள்பக்கம் தான் ரவுண்ட் எடுப்பேன். பாருங்க எவ்வளோ தூரம் வெளியே போயிருக்கேன் பாருங்க. வெளியே போய் இப்படி தான் வெட்டணும். இப்படி வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உள்ளே தான் ரவுண்ட் எடுக்கணும். உள்ளே ரவுண்ட் எடுத்தீங்கன்னா அது பேண்ட் வந்து சொல்கிறத கேட்டு நிற்கும். பாருங்க அழகாக அப்படி போகுது பாருங்க. அழகாக இப்படி போவோம். அழகாக இப்படி போகிறது பாருங்கள். இப்போ இங்கேருந்து எவ்வளோ டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன் வந்து சரியாக இருக்கணும். இப்போ சீட்டில் வந்து இந்த இடத்துல வந்து சீட்டு வந்து 44, 22 இருந்தே தெரியும் பாருங்கள். 22 பக்காவாக இருக்குது, எந்த வகையான மாற்றமும் இல்லை பாருங்கள். சீட்டில் பாதி இருந்தால் பேண்ட்டு வந்து நம்ம சொல்கிறத கேட்டு அப்படியே அழகாக போய் உட்காரோம். இங்கே வச்சுட்டோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிங்க. இங்கே 2.25 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. 2.25 இன்ச்சு மேலே ஏற்றி வைங்க. கரெக்டாக மேலே 2.25 இன்ச்சு ஏற்றிக்குங்க. 2.25 இன்ச்சு ஏற்றிட்டு அழகாக வந்து நம்ம வெட்ட போகிறோம். எல்லாமே நம்ம டிராயிங் போட்டோம்.
இப்போ உள்பக்கம் தான் நான் ரவுண்டு வெட்டுறேன், ரவுண்டு வெட்டிட்டு காட்டுறேன் பாருங்க. ரவுண்டு வந்து உள்பக்கம் தான் போகும், பேண்ட் வந்து உள்பக்கம் தான் நான் வெட்டுவேன். உள்பக்கம் வெட்டுறதுனால எந்த வகையான தப்பு வராமல் அழகாக பேண்ட் வந்து சீட் சொருவி பின்னாடி வந்து சொருவி உட்காரும். வெளிப்பக்கம் டீஸ் போடாதீங்க, வெளிப்பக்கம் டீஸ் போட்டால் கால் தூக்கிறது போடுறது சிரமமாக இருக்கும். இது வந்து பிளாட்டாக இருக்கும். இது வந்து கமர்ஷியல் மாஸ்டர் டிசைனர் கட்டிங். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி இசியும், அப்படியே இசிஞ்சு கொடுக்கும், பார்க்கறதுக்கே இசிஞ்சு கொடுக்கும். பாருங்க எவ்வளவு தூரம் நான் வெளியே வந்திருக்கேன் பாருங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே அழகாக போட்டு வச்சு, இப்போ பின்னாடி வந்து சில பேர் வந்து ஒட்டி போடணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து என்னன்னாக்கா இந்த பேண்ட்டுக்கார் வந்து பின்னாடி வந்து நல்லா நான் ஒட்டி போடணும் சார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பாருங்கள் பின்னாடி ஒரு வேலை செய்ய போகிறேன். பின்னாடி இந்த பேண்ட்டை கரெக்டாக வெட்டிட்டு இந்த சீட்டில் இருந்து கரெக்டாக அப்படி ஒரு பெண்டு கொடுத்துருங்க. இப்படி ஒரு பெண்டு, இப்படி இந்த பெண்டு கொடுக்குறதால என்னென்னா பின்னாடி வந்து சீட்டு வந்து அழகாக உட்காரும். அழகாக உட்காந்து பார்க்கறதுக்கு அவங்க பேண்ட் போட்டாங்கன்னா நச்சுன்னு போய் பின்னாடி திரும்பும். பின்னாடி வந்து ஒட்டினாப்பில் போகும். சீட்டுக்கு அப்புறம் வந்து பேண்ட் வந்து அப்படியே ஒட்டினாப்பில் போகும். கொஞ்சோண்டு அரைஞ்சி இந்த இடத்துல ஒரு கிராஸ் பண்ணி விட்டுருங்க. பின்னாடி பாருங்கள் அப்படியே பல்ல மாதிரி போகுது பாருங்கள். பின்னாடி அழகாக பல்ல மாதிரி போகும். பேப்பரில் கள்ளி வச்சு தான் வெட்டுவேன். இப்போ பாருங்கள் பின்னாடி வந்து பாருங்கள் அள்ளி தெரிக்கும் பாருங்கள். பேண்ட் வந்து பார்க்குறதுக்கு அப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி வந்து பின்னாடி வந்து இப்படி வளைவாக போகும், முன்னாடி இப்படி வரும். இப்படி தான் நம்ம வச்சு வெட்டணும். இது எதுக்கு இப்படி வெட்ட சொன்னால் இது இசிஞ்சு கொடுக்கும். இப்படி இசியும், அப்படியே என்ன வேணால் சொல்கிறத கேட்டு அப்படியே பேண்ட் வந்து ரப்பர் மாதிரி இசியும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இப்போ பாருங்கள் இது வந்து கரெக்டாக வந்து சென்ட்ரு கண்டுபிடிக்கிற பாருங்க. 15 பாதி 7.25 கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கும். சீட்டில் பாதி எல்லாமே பக்காவாக இருக்கும். வச்சுட்டேன். சென்டர் கரெக்டாக இங்கே தான் போகணும். இங்கே போய் முடிஞ்சால் கரெக்டாக பேண்ட்டு நல்லா இருக்கும். நம்ம சீட்டில் பாதி 22 வேணும், 22 பக்காவாக இருக்குது. இப்போ கட் பாயிண்ட் வரைவதை எல்லாரும் பாருங்கள். 5 இன்ச்சு வச்சுட்டேன். இது 44 இன்ச்சு சீட்டு, 3 இன்ச்சு 3.5 இறக்கிட்டேன். இறக்கிட்டு கட் பாயிண்ட் எவ்வளோ வைக்கலாம்? 5 இன்ச்சு கட் பாயிண்ட் அவசியம் வைக்கணும். 5 இன்ச்சு கட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. நான் 2.25 பக்காவாக வந்து கட் பாயிண்ட் வரையப்பட்டது. கட் பாயிண்ட் நேராக அப்படி வச்சுக்கோங்க. கட் பாயிண்ட் அழகாக வரையப்பட்டது. இப்போ வந்து இதில் வந்து டாட் வரைஞ்சிரும். எவ்வளோ பிடிப்பாங்களோ அந்த அளவுக்கு டாட் வரையப்பட்டேன். எல்லாமே வரைஞ்சிட்டேன். எல்லாமே பக்கா வரைஞ்சிட்டேன். இப்போ இது எல்லாரும் பார்த்து அனைத்து உள்ளவங்களுக்கும் பாருங்கள் கரெக்டாக எந்த அளவுக்கு இந்த ஸ்டைல் இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல அழகாக பாருங்கள் இப்படி ஒரு பெண்டு பண்ணியிருப்பேன். இந்த பெண்டு வந்து சீட்டை ஒட்டி வரும். சீட்டை ஒட்டி அழகாக பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எதுக்கு இந்த இது வைக்கிறேன்னாக்கா கால் தூக்கக்குள்ள பெரிய சீட்டு வந்தால் கால் தூக்கக்குள்ள சௌரியமாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வைக்கிறோம். வச்சா வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா கள்ளி வச்சு வந்து பேண்ட் 44 இன்ச்சுனா தொடை பெருசாக இருக்கும். தொடை பெருசாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா நல்லா வந்து இப்போ கள்ளி வச்சு வெட்டினா கள்ளி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சைக்கிளில் ஏறுறதுக்கும் ஒரு 2 வீலரில் ஏறுறதுக்கும் வந்து இது ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இப்போ கட் பாயிண்ட்டு நான் வரைஞ்சி காட்டேன். சென்ட்ரு கரெக்டாக மார்க் பண்ண போயிடுச்சு. இப்போ ஃப்ரெண்டு வச்சு காட்ட போகிறேன். ஃப்ரெண்டு வந்து பாருங்கள் பக்காவாக எல்லாமே நான் சொல்லக்கூடியது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி வெட்டி பாருங்கள். பேண்ட் அருமையாக இருக்கும். 44 இன்ச்சு பெரிய சீட்டு வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் சார் பெரிய இடுப்பு வந்தால் போட சொல்லியிருக்கீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துருப்பேன். பெண்டு எதுக்குன்னா வயிறு இருக்குது. அவர் வயிறு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட் 2 வச்சு சைடு பாயிண்ட்டு எல்லாமே கட் பாயிண்ட் எல்லாம் நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இது எல்லாரும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றியை சொல்லி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இந்த புத்தாண்டை எல்லாரும் சிறப்பாகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி எல்லாரும் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.
இந்த தையல் கலை வாழப்பட வேணும், வாழ்கிற தையல் கலை, வளர்கிற தையல் கலை சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி. இதுவரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு, இது நன்றியை இருகரம் கூப்பி நன்றி சொல்லிட்டு, வெளிநாட்டு நேயர்களுக்கும் இங்கே இருக்கிற தையல் கலைஞர்களுக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, புத்தாண்டு வாழ்த்துக்களை சிறப்பாக கொண்டாட வேண்டும் சொல்லிக்கிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.